ஜெயலலிதா மரணத்தில் உள்ள மர்மங்களை வெளிக்கொண்டு வர நீதி விசாரணை நடத்த வலியுறுத்தி முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அணியினர் தமிழகம் முழுவதும் இன்று உண்ணாவிரதம் மேற்கொண்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக சென்னை ராஜரத்தினம் மைதானம் அருகே ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த மதுசூதனன் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் முன்னாள் சபாநாயகர் PH பாண்டியன், முன்னாள் அமைச்சர் பொன்னையன் உள்ளிட்ட பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்த முக்கிய தலைவர்களும் பங்கேற்றுள்ளனர். இதே கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் ஓபிஎஸ் அணியினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதில் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். இன்னைக்கு ஒரு தர்ம யுத்தம் தொடங்கி இருக்கு. ஒரு நாள் தியானம் கலைந்தது, தமிழகமே நிமிர்ந்தது. அண்ணன் அந்த 25 நிமிஷம் 30 நிமிஷம் தியானத்துல இருந்த போது என்ன சொல்லுவாரு, என்ன சொல்ல போறாரு தமிழக மொத்த மக்களும் டிவியை பார்த்துட்டு இருந்தோம். அவர் வாயிலிருந்து நீதி வேண்டும் என்ற ஒரு வார்த்தை வந்தது. நீதி கேட்கும் வரை இந்த போராட்டம் தொடரும், கண்டிப்பாக தொடரும். ஒரு 8 மணியை போல தனது ஆதரவை இந்த தமிழக மக்களுக்கு தெரிவித்த அண்ணன் புரட்சி தலைவி அவருடைய தொண்டன் ஓபிஎஸ் அவர்களுக்கு எங்களது இயக்கத்தின் சார்பாக பாராட்டுதலையும் தமிழகத்தை காப்பதற்கு வந்திருக்கக்கூடிய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ஓ பன்னீர்செல்வம் அண்ணன் அவர்கள் உண்ணாவிரத அறப்போர் தமிழகம் முழுவதும் 32 மாவட்டங்களிலும் சிறப்பான முறையில் நடந்து வந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் வந்து அம்மாவின் மரணத்தில் இருக்கும் மர்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிகிறார்கள். அந்த விதத்தில் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் சார்பில் பார்த்தீர்கள், இப்பொழுது பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும் ஒரு 30 கவுண்டர்கள் வைத்து அங்கு வருபவர்களின் பெயர், வயது, அவர்களின் எந்த பொறுப்பில் இருக்கிறார்கள், அடிப்படை உறுப்பினர் இருக்கிறார்களா இல்லை பொறுப்பில் இருக்கிறார்களா, என்ன அவங்க டீட்டெயில்ஸ் அனைத்து வாங்கி கொண்டிருக்கிறோம். இதே போல் 32 மாவட்டங்களிலும் தமிழகம் முழுவதும் நடக்கும் அனைத்து இடத்திலும் கவுண்டர்கள் போட்டு சேகரித்து அவர்கள் டீட்டெயில்ஸை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம்.